காலையில வீட்டில் தான் காமிக்கிறாங்க. மீனா தூங்கி எந்திரிக்கும் போதே வந்து பக்கத்துல முத்து இல்ல. எங்க அவர் போயிட்டாரு? மொட்டை மாடிக்கு போயிருப்பாரு, எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. சரி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து குளிக்கிறதுக்கு போறாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பாக்குறாங்க முத்து வந்து காணோம். என்ன அவர் இன்னும் காணோம், என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னும் மேல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில போய் தொலாவுறாங்க. மொட்டை மாடியில அவர் இல்ல. எங்க போயிட்டாரு இவரு, கார் ஏது கழுவிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா காரவே காணோம். ரொம்ப குழப்பத்தோட அப்படியே பார்த்துட்டு நிற்கும் போது வாக்கிங் போன அண்ணாமலை வந்து வராரு. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா இங்க வெளியே நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல மாமா அவரை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வாக்கிங் கிளம்பும் போதே அவனோட கார் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. என்ன மாமா சொல்றீங்க, அந்நேரத்துக்கே அவர் கிளம்பிட்டாரா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமாம்மா நான் எந்திரிச்சு போகும்போதே அவனோட வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு மீனா முகமே ஒரு மாதிரி மாறிடுது. ஏமா என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, அவனுக்கு ஏதாவது சவாரி வந்திருக்கு அவசரமா, அதனால கிளம்பியிருப்பான். நீ தூங்கிட்டு இருந்திருப்பனால அதனால உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி கிளம்பி போயிருப்பான். அவனே உனக்கு கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுவான், நீ கவலைப்படாம போய் வேலை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. சரின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள வந்து அடுப்பு பற்ற வச்சு பாலை காய வைக்கிறாங்க மீனா. அப்போ மனசு கேட்காம முத்துவுக்கு ஃபோன் பண்றாரு. ஆனா அவர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. கவலையோடவே அவங்க நின்றுட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து உள்ள வராங்க. ஸ்ருதியை பார்த்தோன்னா என்ன ஸ்ருதி இந்நேரத்துக்கு எந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. இல்ல எனக்கு இன்னைக்கு ஸ்டுடியோல கொஞ்சம் வேலை இருக்கு அதிகமா, அதனால சீக்கிரமா போகணும். அதுவும் இல்லாம உங்களோட காஃபி வாசம் ரூம்க்கே வந்துருச்சு, அதனால தான் என்ன இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்க, நான் குடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. காஃபி போட்டு கொடுத்ததை குடிச்சிட்டே வந்து மீனாவை வந்து உங்களை மாதிரி காஃபி போட முடியாது யாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து பாராட்டுறாங்க. ஆனா எதுவுமே பேசாம குழப்பத்திலே நின்றுட்டு இருக்காங்க மீனா. அதை பார்த்தோன்னே ஹலோ டார்லிங், என்ன நான் உங்களை வந்து பாராட்டிட்டு இருக்கேன், அது கூட தெரியாம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல ஸ்ருதி அவர் வந்து காலையில் நேரமாவே கிளம்பி போயிருக்காரு, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே வெளியே போயிட்டாரு, என்கிட்ட சொல்லிட்டே போகல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதை கேட்டோன்னு ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனா இதுக்கெல்லாம போய் கவலைப்படுவீங்க, அவர் பாக்குற வேலையை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, அவருக்கு அவசரமா ஏதாவது சவாரி வந்திருக்கும் அதனால அவர் கிளம்பி போயிருப்பாரு, நீங்க தூங்கிட்டு இருந்தனால உங்களுக்கு சொல்லல, அவ்வளவுதான் விடுங்க, அவரே உங்களுக்கு கூப்பிடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயா வந்து வராங்க. என்னமா நீ இந்நேரத்துக்கு எந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை கேட்கறாங்க. இல்லாண்டி எனக்கு இன்னைக்கு வந்து ஸ்டுடியோல கொஞ்சம் அதிகமா வேலை இருக்காத, சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏ மீனா என்னடி இன்னைக்கு டிஃபன் பண்ண போற காலையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இட்லி செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இட்லி எல்லாம் வேண்டாம் வேற ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்றாங்க. சரி பூரி செய்யட்டுமான்னு காலையிலேயே என்ன பலகாரம் செஞ்சு எனக்கு பிபி வர வைக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்புறம் மீனா வந்துட்டு வெரைட்டி ஒவ்வொன்றா சொல்றாங்க. ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காங்க விஜயா. எதுக்கு இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸ்ருதி. பேசாம ஹோட்டல்லே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு எனக்கு உடம்பு கிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசுறாங்க விஜயா. இந்த மாதிரி சொன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. சரி நீ உன் புருஷனுக்கு என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் என்ன செஞ்சாலும் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஓ அப்ப நான் தான் வந்து விதவிதமா கேட்கறேன்னா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசுறாங்க. அத்தை நான் அப்படி சொல்ல கிடையாது, அவர் என்ன இருந்தாலும் அதை பேசாம சாப்பிட்டு போயிடுவாரு, அது இது வேணும்னு சொல்லி அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரி பேசாம இட்லியே பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஸ்ருதி வந்து சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. இல்ல நீங்க பேசுறது தலை சுத்தி மூக்கு தொடர மாதிரி இருக்குது, முதலே மீனா இட்லி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, எல்லாம் என் தலையெழுத்து, அதனால இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு ஸ்ருதி இருந்துட்டு தென்னிந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள்ல மொத்தம் முக்காவாசி பேர் வந்து காலையில் இட்லி தான் சாப்பிட்றாங்க, அவங்க எல்லாம் என்ன தலையெழுத்துலையா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே விஜயாக்கு வந்து மூஞ்சி மாறிடுது. ஐயோ இதுகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமா உனக்கு வந்து வேலை இருக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னேன்ல, போய் ரெடியாக போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. போகும்போது சீக்கிரமா டிஃபன் செஞ்சுட்டு என்னை கூப்பிடுறி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை மிரட்டிட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனா உங்களை மாதிரி எல்லாம் பொறுமைசாலியெல்லாம் யாருமே இருக்க முடியாது, இவங்க பேசுற பேச்சுக்கு நானா இருந்தா என்ன பண்ணுவேனே தெரியாது, நீங்க தான் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஸ்ருதி போனதுக்கு அப்புறம் மீனா வந்து அதே கவலையில தான் இருக்காங்க. இப்படி வந்து இவர் எந்திரிச்சு என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போனதே இல்லையா, இன்னைக்கு என்னாச்சு, ஏன் இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்றாங்க. ஆனா முத்து வந்து ஃபோன் எடுக்கல. அவசரமா வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு மீனா வந்து கார் ஷெட்டுக்கு போறாங்க. அங்க மீனா பார்த்தோன்னா வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கூப்பிடுறாரு. என்னாச்சு என்ன இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அண்ணா அவர் இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையம்மா அவங்க வரவே இல்லையே காலையில இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னா காலையிலேயே அவர் கிளம்பி போயிட்டாரு, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபோன் அடிச்சாலே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஏதாவது சவாரி வந்திருக்குமா அதனால போயிருப்பான், வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாங்க. இல்ல நான் என்கிட்ட சொல்லாமல அவர் போவே மாட்டாரு, நான் 4-5 தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கூப்பிட்டு பாக்குறாரு. செல்வம் கூப்பிட்டு எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மாறி மேலே அங்க ஷெட்ல இருக்கவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னோட ஓனர் தானே நான் கூப்பிட்டா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட இன்னொரு காரை ஓட்டுற ஆள் வந்து ஃபோன் பண்றாரு. அப்பவும் வந்து எடுக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தங்களுக்கு வந்து பிறந்த நாள், அதனால பாண்டிச்சேரிக்கு வந்து போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதை சொல்லி அதுக்கு வேண்டி பாண்டிச்சேரி போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓ அப்ப பாண்டிச்சேரிக்கு பார்ட்டி கொண்டாடுறதுக்கு தான் கிளம்பி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அப்படியே முறைச்சிட்டு பாக்குறாங்க. அப்ப செல்வம் வந்துட்டு டேய் வாய் விட்டுட்டு
இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்ற மாதிரி இது பண்றாங்க. இல்லம்மா அதெல்லாம் இருக்காது, என்னன்னு சொல்லி பார்க்கலாம், நீ கிளம்புமா, நாங்க பார்த்துட்டு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா வந்து நாள் முழுக்க அவங்க வேலையை விட்டு போட்டு முத்து எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் போய் தொலைவுறாங்க. அங்கேயும் தொலைவி மதியானத்துக்கு மேலேயே ஆயிருது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு கால் பண்றாங்க. சத்யாக்கு கால் பண்ணி மாமா ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணாராடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே அவர் கிளம்பி வெளியே போயிருக்காரு, என்கிட்ட சொல்லவும் இல்லை, இப்போ வரைக்கும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏக்கா உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாங்க. இல்லை அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் என்னன்னே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கவலையா சொல்றாங்க. சரி இருக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அங்கே வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துடுறாரு. 2 பேரும் அங்கேயும் இங்கேயெல்லாம் போய் தொலைவி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம். கடைசியில் இருட்டே ஆயிருது. அப்போ வந்து ஒரு ரோட்டில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி 2 பேர் வராங்க. அவங்கள பார்த்தோன்னா வண்டியை நிறுத்திட்டு, பாட்டி தாத்தா என்ன இந்த பக்கம் இங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் முடிஞ்சது சாப்பிட்டுட்டு நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏமா ஒரு மாதிரி இருக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. இல்ல பாட்டி அவர் வந்து காலையில் வெளியே கிளம்பி போனாரு, இப்போ வரைக்கும் வீட்டுக்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம். தம்பி சவாரிக்கு ஏதாவது போயிருக்குமா, வந்துடும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி சவாரிக்கு போயிருந்தாலும் அவர் வந்து நான் போன் அடிச்சா எடுக்காம எல்லாம் இருக்க மாட்டாரு, அவர் போனே எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சொல்றேன், காலையில் கூட தம்பி எங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன அவர் காலையில் வந்து உங்களை பார்க்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. ஆமா காலையில் வந்து எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு சாப்பிட்ற இட்லியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உன்னை பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது, எதுவும் பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்காது, நீ கவலைப்படாத, முத்து வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு, நாளைக்கு எங்களை பார்க்க வரும்போது நாங்க என்ன ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி நாங்க கேட்கறோம், நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, முத்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சு வைக்கிறாங்க. சரி நீங்களும் பயப்படாதீங்க, அவர் வந்துருவாரு, அவர் வந்தோன்னா நானே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் தான் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன், இப்பெல்லாம் நான் தான் வந்து உண்டியலில் வந்து அதிகமாக பணம் போடுறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னதுனால தான் வந்து முத்து வந்து அப்செட் ஆகி வெளியே எங்கேயோ போயிருக்காரா, இல்லை நிஜமாவே வேற ஏதாவது ஒரு முக்கியமான வேலைனால வெளியே போயிருக்காரா என்னன்னு தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.